சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதுக்கே இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல சொந்த பந்தம் எல்லாம் வந்துருவாங்கடி. நீ தானே முன்னாடி நின்னு வாங்க வாங்கன்னு வரவேற்கணும். அப்படியே வரவேற்த்துட்டாலும் என்ன முணுமுணுக்கிற? அதெல்லாம் திவ்யாவும் அப்பாவும் பாத்துப்பாங்க. நீ வந்த விஷயத்த சொல்லு. புது தாலிச்சரடி நீ இன்னும் பாக்கல. இந்த பாரு, அதான் கொண்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? பணக்கார வீட்டு மருமகனுடனே ஒன்னொன்னுத்தையும் பார்த்து பார்த்து பண்றல்ல. பாட்டியோட தாலி சரடு எனக்கு சேர வேண்டியது. ஆனா நேத்து வந்த மருமகளுக்கு போகுது. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? நம்ம கிட்ட பணம் கொட்டி கிடந்தா நான் எதுக்கு இப்படி பழைய நகையெல்லாம் அழிச்சு செய்ய போறேன்? இத நான் உனக்காகத்தான் எடுத்து வச்சேன். என்ன பண்றது, எல்லாத்துக்கும் குடுப்பன வேணும்ல. அது உனக்கு அமையல, மகாவுக்கு அமைஞ்சிருக்கு. மா, உன்னை நான் குத்தி காட்டுறேன்னு நினைக்காதம்மா. இத பாரு, இத்தனை நாள் செல்வத்தோட ஒரு சம்பளத்துல நம்ம குடும்பமே நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ மகாவோட சம்பளமும் நமக்கு கிடைக்குது. இந்த மாசம் 50,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தால, அதை வச்சுதானடி 40,000 ரூபாய் உன் தம்பி காலேஜ் ஃபீஸே கட்டணும். எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவளுக்கு செய்யறதுல போய் நீ கணக்கு பாக்குறியே. இவ்வளவு வசதியா இருக்காங்கல்ல, இந்த தாலி சரடெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா? அதையும் அவங்க கிட்டே கேட்டு வாங்க வேண்டியதானே. பாட்டியோட சரடு எனக்கு தான் கொடுத்து வைக்கல, உன் பேத்திக்காவது எடுத்து வச்சிருக்கலாம்ல. ஏய், உன் பொண்ணுக்கு முன்னாடி உன் தங்கச்சி திவ்யான்னு ஒருத்தி இருக்கா, அத மறந்துடாதடி. அவ கல்யாணத்துக்கு மகாவோட சப்போர்ட் வேணும்னு தான் நான் இத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திவ்யா கல்யாணத்துக்கு மகா அம்மா கிட்ட கேட்டா நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த பணத்தை அவங்க கொடுப்பாங்கல்ல. அடியே, நம்ம கதையை அப்புறம் பேசுவோம். இந்த ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்காம வெளியே வா. அங்க வந்து வந்தவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லு. வா. நீ போமா, விஷயம் புரியாம. என்ன எனக்கு விஷயம் புரியல? மா, நான் என்ன புருஷன் கூட சேர்ந்தா வாழ்ந்துட்டு இருக்கேன்? அப்படி வாழ்ந்தா நான் ஏமா இங்க வந்து முடங்கி கிடக்க போறேன்? நான் எப்படி சபையில எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிக்கிறது? நான் என்ன யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ உன்னை கூப்பிடுறேன்? நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் டி. யார் உன்னை என்ன சொல்லிடுவாங்க? உனக்கு ஏதாவது ஒரு சாக்கு வேணும். வா, எழுந்து வா. வாடி போலாம். நான் வந்து அங்க சங்கடப்படுற மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துச்சு, அவ்வளவுதான், பத்திரகாளியா மாறிடுவேன். அப்படிலாம் ஒண்ணு நடக்காது. நீ வா, வாடின்னு சொல்றேன்ல. மா வா, நான் உன் முந்தானி புடிச்சிட்டே வருவாங்களா? நீ போமா, நான் வரேன். சீக்கிரம் வா. தண்ணீராய் வந்தவளே போற்றிவோம், நவக்கிரக நாயகியே போற்றிவோம், ஆதித்யனே போற்றிவோம், அங்காரகனே போற்றிவோம். ஹாய் வியூவர்ஸ், இவங்கதான் எங்க தாத்தா. இவங்கதான் எங்க வீட்டு லைப்ரரி தெரியுமா? ஹாய் வியூவர்ஸ், நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் இந்த தாத்தா டான் டானு பதில் சொல்லுவாரு. முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு டான் டான் பதில் சொல்லுங்க. செல்வ மகா ரெடி ஆயிட்டாங்களா? செல்வ மகா ரெடி ஆயிட்டாங்களா? சொல்லுங்க. நம்ம வீட்ல என்ன நடக்குதுங்கிறதுக்கு பதில் சொல்ல முடியாது, மத்த எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்லுவீங்க. நம்ம வீட்ல என்ன நடக்குதுன்னா எனக்கு தெரியாது, ஊர்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு உலக அறிவாளி. ரொம்ப முக்கியம். பாத்தீங்களா, இவர் இப்படிதான் ஃபுல்லா ஏமாத்திட்டு இருப்பாரு. போனை எட்ரா எட்ரா. பாபுவும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறான், நாம ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியணுமே,
கடவுளே. என்னங்க, நான் ரெடி ஆயிட்டேன். ம். இந்த ஃபங்க்ஷன் நடக்காம நடக்கிறதும் உங்க கையில தாங்க இருக்கு. என்னங்க அமைதியா நிக்கிறீங்க? நீங்க இப்படி நிக்கிறத பார்த்தா உண்மையை சொல்லுவீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நேத்து அவ்வளவு தூரம் சொன்னேனே, உங்களுக்கு எதுவுமே புரியலையா? இல்ல இல்ல, எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா இப்போ போய் நான் இந்த உண்மையை சொன்னேன்னா பெரிய சண்டையும் சங்கடமும் தான் ஆகும். எங்க வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, உங்க வீட்லயும் எல்லாரும் வர போறாங்க. அதை தவிர சொந்தக்காரங்கெல்லாம் வர இருக்காங்க. எல்லாரும் முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று வேணுமா? அதனால ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் நான் சொல்றேங்க. சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்றீங்களே, இந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சந்தோஷத்தையும் நம்பிக்கையையும் அதிகமாக்கி அதுக்கப்புறம் நீங்க நம்பினதெல்லாம் போய் இதுதான் உண்மைன்னு சொன்னா என்ன ஆகும்? சாதாரணமா நடக்க இருக்கிற சண்டை பெரிய சண்டையா மாறிடாதா? அதை விட பக்குவமா நீங்க இப்பவே போய் உண்மையை சொல்லிட்டா அவங்களுக்கு இது பெரிய ஏமாற்றமா தான் இருக்கும். ஆனா நிஜத்தை உணர்ந்து எல்லாத்தையும் அவங்க ஏத்துப்பாங்க, நம்மளையும் வாழ்த்துவாங்கங்க. எனக்கு அத்தை மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கை எனக்கு இல்லையேங்க. அதனாலதான் ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிட்டோம்னு சொல்றேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சா மட்டும் என்னங்க ஆகும்? அதுக்குள்ள இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னா உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவை அவங்க உறுதிப்படுத்துறாங்கன்னு தானே அர்த்தம். நீங்க ஏற்கனவே நிறைய பொய் சொல்லி வச்சிருக்கீங்க. இப்ப தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் மட்டும் நடந்து முடிஞ்சிட்டா அதெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? நீங்க சொல்ற எந்த நியாயத்தையும் என்னால ஏத்துக்க முடியாதுங்க. ஏன் மனசாட்சி உண்மையை இப்பவே போய் சொல்லுன்னு சொல்லுது. நீங்க சொல்லிதாங்க ஆகணும். அப்புறம் நீங்க சொல்லல, நான் சொல்லிடுவேங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். நீங்க இப்ப போங்க, அத்தை கிட்ட சொல்லுங்க. போங்க. வேற உண்மையை சொல்லுங்கன்னு விரட்டிட்டே இருக்கா. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போங்க. ம்.